ஹலோ டீம். நம்ம ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்க பங்குகளில் வந்த முக்கியமான நியூஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அனலைசஸ் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அகெயின் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. 2 விதமான பிளானை நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு பிளான் பார்த்திங்க அப்படின்னா லைவ், அதாவது சண்டே நம்ம அந்த வீக் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண முக்கியமான பங்குகளில் ஏதாச்சும் கன்சிடர் பண்ண ஜோனில் இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். 2வது பிளான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டெடிக்கேட்டடான ஒரு லாங் டைம் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் ரெண்டையும் எப்படி நான் பிரித்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன், இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணால் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படிங்கிறத என்னோட சேர்ந்து நீங்களும் கற்றுக்க போகிறீங்க. ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் அஃபோர்டபுளான ரேஞ்சில் தான் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த பிளான் ஓகேவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே அனலைஸ் பண்ணிவிட்டு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்த்திங்க அப்படின்னா டாடா பவர்லேருந்து நமக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குங்க. டாடா பவரோட சப்சிடரியான டாடா பவர் ரினியூவபிள் எனர்ஜி லிமிடெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டை NTPC லிமிடெட் கூட பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த ப்ராஜெக்ட் 4500 கோடி வரைக்கும் மதிப்பு தக்கது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. 24 மாதங்கள் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுக்கான டியூரேஷன் இருக்குது. 200 மெகாவாட் டிஸ்பேச்சபிள் ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்டாக வந்துட்டு இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டாடா பவர் பொறுத்தளவுக்கும் ஒரு லார்ஜஸ்ட் இன்டெகிரேட்டட் பவர் கம்பெனி. ஏன்னா அவங்க வேரியஸ் சோர்ஸில் வந்துட்டு பவர் ஜென்ரேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாமே நம்ம முன்னாடியே அனலைஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணியிருக்கோம். நியூவாக பை பண்ண போகிறவங்களுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஜோன் பார்த்தீங்கன்னா 331 341 இப்படிங்கிற இந்த 10 ரூபா ரேஞ்சில் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். ஸ்டாக் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 378 ரேஞ்சுக்கு போயிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனில் இருக்காங்க. மேபி இந்த ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா, இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஸ்டாக் வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு ஒரு 390 சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணுங்கள். இல்லைனா வெயிட் பண்ணி நான் முன்னாடி சொன்ன மாதிரி 331 341 கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த கார் மேக்கர்ஸ், முக்கியமாக இந்த டாடா மோட்டார்ஸ், மதர்சன் இந்த மாதிரி பங்குகளுக்கு ஒரு பெட்டரான நியூஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்ரம்ப் வந்துட்டு இந்த ஆட்டோ செக்டார் மீதான வரியை வந்துட்டு நீக்குவதற்கான ஒரு யோசனையில் இருக்கார். அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு பிறகே வந்துட்டு ஆட்டோ ETF நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இருந்தாலும் அதுலேயும் ஒரு சின்ன இக்கு இருக்குங்க. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமெரிக்காவில் உற்பத்தியை மாற்ற நினைக்கிற கம்பெனிகளுக்கு உதவலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பிளானை போட்டிருக்காரு. மேபி வந்துட்டு இவங்க மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை வந்துட்டு அமெரிக்காவில் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நெருக்கடி கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேபி இப்போ வந்து டாடா மோட்டார்ஸோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்துட்டு யூஎஸில் கிடையாது. மேபி வந்துட்டு அதுக்கான ஒரு முயற்சியில் எடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேபி அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் இன்னமும் ரேலியாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த நியூஸ்னால் அதிக பயனடைகிற கம்பெனிகள் பார்த்திங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ், மதர்சன், தென் பாரத் ஃபோர்ஸ் இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு வந்து இது பெட்டரான நியூஸாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட் வந்துட்டு சமவதன மதர்சன் 7% மேலே போயிருக்கு. சோனா BLW, பாரத் ஃபோர்ஸ், தென் டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, பஜாஜ் ஆட்டோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிகள் வந்துட்டு இதனால் ஒரு பெரிய பெனிஃபிட்டாக சந்திச்சிருக்காங்க. ஸோ அதனால் டெஃபினட்டாக இது ஆட்டோ கம்பெனிஸுக்கு ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்களும் ஏதாச்சும் ஆட்டோ கம்பெனி இல்லை ஆட்டோ செக்டரவே நீங்கள் ETFில் பை பண்ணா கூட பை பண்ணுறதுக்கு இது ஒரு சரியான சமயமாக தான் நான் பார்க்குறேன். அடுத்ததாக ஸ்விக்கியோட பிஸ்னஸ் டைவர்சிஃபிகேஷன் அப்டேட். அவங்க ஜஸ்டைல் மாதிரி ஹோம் சர்வீஸ் பிளாட்ஃபார்மை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிங் அப்படின்னு ஒரு ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஸ்விக்கியோட பிஸ்னஸ் அப்டேட்டில் முக்கியமான ஒன்றா இருக்குது. ஏன்னா ஒரு கம்பெனி ஃபுட் டெலிவரியிலிருந்து அவங்க பிஸ்னஸ் டைவர்சிஃபை பண்ணும்போது ரெவன்யூ க்ரோத்துக்கும் வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் அந்த பிஸ்னஸ் ஒருவேளை சரியாக போகாமல் ஃபெயில் ஆகும்போது அதோட பிஸ்னஸ் அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அதை நம்ம ஃபோக்கஸில் வச்சுக்கணும். ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேபி இது ஒரு பெரிய காம்படிஷனாக மாற வாய்ப்புகள் இருக்குது ஜஸ்டைலுக்கும் ஸ்விக்கிக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு அடுத்தடுத்து போக தான் இதோட அப்டேட் என்ன அப்படிங்கிறது தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அடுத்ததாக சுகர் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய நியூஸ் கிடச்சிருக்குங்க. ஆக்சுவலாக எத்தனால் பிளண்டிங் அப்படிங்கிறது சுகர் இண்டஸ்ட்ரிக்கு தான் பெரிய பூஸ்ட். ஏன்னா சுகர் பங்குகள் வந்துட்டு அடிமட்டத்தில் இருந்தப்போ இந்த எத்தனால் தான் வந்துட்டு அந்த சுகர் கம்பெனிஸை ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா கவர்மெண்ட் ரெகுலேஷன் நிறைய பங்குகளை பாதிச்சிச்சு. ஸோ அதனால் நிறையா ஒரு சமயங்கள் பார்த்திங்க அப்படின்னா எத்தனால் வந்துட்டு சர்க்கரை ஆலைகளில் வந்துட்டு உருவாக்கக்கூடாது, டிஸ்டில்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் தடை போட்டாங்க. தென் அதை இப்போ ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எத்தனாலோட வாண்டடை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இட் மீன்ஸ் வந்துட்டு 2030ங்கிற சமயத்தில்
20% ஆஃப் எத்தனால் மிக்சிங்கிலிருந்து 30% மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல உறுதியாக சொல்லியிருக்காங்க. இதனால் எத்தனாலோட நீட் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சர்க்கரை சார்ந்த பங்குகள், தென் பெவரேஜஸ் சார்ந்த பங்குகள், ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் சார்ந்த பங்குகள்லாம் வந்துட்டு ஏகப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும் நமக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டில்லர்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸ், முக்கியமாக ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் நமக்கு தெரியும். அந்த மாதிரி கம்பெனிகளில் கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸில் வச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி நியூஸ் வச்சு நீங்கள் கண்டிப்பாக லாங் டைமுக்கு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அந்த 20% to 30% அப்படிங்கிறது ஓவர் நைட்டில் அவங்க இம்ப்ரூவ் பண்ண போகிற கிடையாது. ஸோ இப்போ 20% வந்துட்டு அதுக்கு தேவையான இன்ஜின்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அவங்க மேக் பண்ணிட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எத்தனால் பிளண்டிங் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால நம்ம வெயிட் பண்ணியே நம்ம எடுத்துக்கலாம். உடனே இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் நல்லா என்ட்ரி கிடைக்கும் போது நம்ம உள்ளே என்ட்ரி ஆகலாம். ஸோ நீங்கள் எந்த சர்க்கரை பங்குகளை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதோட ஹார்மோனிக் அனலைசிஸ் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்ததாக அசோகா பில்டுகான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு ஒரு முக்கியமான ஆர்டர் பற்றின அப்டேட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் ரயில்வே கிட்ட இருந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் அப்படிங்கிறது கிடச்சிருக்குங்க. அந்த ப்ராஜெக்ட்டில் இவங்க தான் லோயஸ்ட் பிட்டராக இருக்காங்க. 568 கோடிக்கு இந்த ஆர்டர் அப்படிங்கிறது சைனருக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அசோகா பில்டுகான் பொறுத்தளவுக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஸ்டாக். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டான கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் அப்படியே டவுனில் தான் இருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான பங்குகள், கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான பங்குகள் எல்லாமே டவுனில் இருக்கிறனால நல்ல லெவலில் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம முன்னாடியே ஒரு ஹார்மோனிக் அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை அந்த லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணி நின்றுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த லெவலில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை அதை பிரேக் பண்ணிவிட்டு கீழே போயிட்டாங்க அப்படின்னா திரும்பவும் நான் ஒரு ஹார்மோனிக் அனலைசிஸ் பண்ணி நான் வீடியோ கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக ஜென்ரலாக ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை வந்துட்டு யூஎஸ் இடிஎஃப்பில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா ஜப்பான் என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூகுள் வந்துட்டு அவங்களோட ஆப்பை ஃபோர்ஸ் பண்ணி யூஸ் பண்ண சொல்கிறத ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட் மீன்ஸ் வந்துட்டு நம்ம இப்போ ஃபோன் வாங்கும்போது அந்த ஃபோனில் டிஃபால்ட்டாகவே கூகுள் சர்வீசஸ் ஆப்ஸ் வந்துட்டு இருக்கும்ல. ஸோ அந்த வந்துட்டு இதை ஸ்டாப் பண்ணணும் கம்பெனியை பொறுத்தளவுக்கும். ஸோ அவங்களுக்கு பீப்புள்ஸ்க்கு என்ன பிடிக்குதோ அதை அவங்க யூஸ் பண்ணிக்கட்டும். நீங்கள் வந்துட்டு மேண்டேட்ரியாக வந்துட்டு அதை துணிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க இப்போதைக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு ரிப்ளை வந்துட்டு கூகுள் எதுவும் கொடுக்கல. மேபி வந்துட்டு இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது நீங்கள் தான் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா கூகுள் யூஸ் பண்ணலாமா? ஏன்னா இப்போது நம்ம இந்தியா பொறுத்தளவுக்கும் கூகுள் வந்துட்டு அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. சைனா போயிட்டிங்க அப்படின்னா அவங்களோட லோக்கல் சர்ச் வந்துட்டு அங்கே ஃபேமஸாக இருக்கும். தென் ஜப்பான் போயிட்டிங்க அப்படின்னா அவங்க இன்பில்ட் அண்ட் யூஸ் பண்ணுறவங்க தான் வந்துட்டு ஃபேமஸாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இது வந்து கூகுளோட அவங்க ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக திணிக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் கூகுள் பொறுத்தளவுக்கும் நம்ம நாட்டில் பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் ஆகல. அதுதான் வந்துட்டு எல்லாருமே ஹோம் ப்ரௌசராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு ஒரு சின்ன நியூஸ். மேபி இது வந்துட்டு மார்க்கெட்டில் ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் வந்துட்டு பெரிய அளவுக்கு ஸ்டாக் இறங்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கூகுளையும் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா கூகுள் பொறுத்தளவுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் டேரெக்டாக யூஎஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். எப்படின்னா ஐஎன்டி மணி ஆப்பில் வந்துட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் டேரெக்டாக யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு அப்படிலாம் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக நம்ம இடிஎஃப்ஏ வந்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும்போது நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நான் உங்களுக்கு என்னென்னலாம் யூஸ் கொடுக்கணும்னு நினச்சேன் அதையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். நன்றி.